Good morning, everyone. Good morning, little louder. Good morning. You didn't have breakfast? இல்லை சாப்பாடு கொடுக்கலையா? கொடுத்தாங்களா? சரி, வெரி நைஸ். ஓகே, ஆல் ரைட். Honorable dignitaries, esteemed faculty members, proud parents, and most importantly, the graduating class of 2024, congratulations. It is an absolute honor to stand before you today on this momentous occasion. I must admit, stepping onto an engineering college stage brings back memories of my own days in Coimbatore Institute of Technology and later at NIT Warangal for my MTech in Chemical Engineering. கொஞ்சம் யோசித்து பார்த்தாக்கா இந்த உங்களெல்லாம் பார்க்கும்போது லேட்டாக பிறந்திருக்கலாமோன்னு தோணுது. லேட்டாக பிறந்த என்ன அட்வான்டேஜ்? ஹலோ, நாங்கள்லாம் படிக்கும்போது there were no girls, there were no lady teachers. It was all boys kind of a institution. இன்னைக்கு வந்து I am so happy to see so many girl students graduating, and today happens to be the Women's Day. ஸோ இங்கே கூடியிருக்கும் அனைத்து மகளிருக்கும் எனது அன்பார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, when I studied in Coimbatore Institute of Technology, எங்கள் ஃபவுண்டர் டாக்டர் P.R. ராமகிருஷ்ணன் was alive. ஸோ ஒருவரோட அவரை பார்க்கும்போதும் கடவுளை பார்க்குற மாதிரி தான் பார்ப்போம். இங்கேயும் நம்மலாம் ரொம்ப லக்கி that we have our founder with us. Unfortunately, he could not make it to today's function. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவருடைய நல் வாழ்த்துக்களை என் மூலமாக தெரிவிக்கிறார், சிஸ்டம் மூலமாக தெரிவிக்கிறார். அவருக்கு ஒரு கரகோஷம் ஒலி எழுப்பி ஃபவுண்டருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரு கான்வகேஷன் அட்ரஸில் ஒரு தமிழில் பேசுகிறாருன்னு நினச்சிங்கன்னா, ஐ கேன் ஸ்பீக். இந்த ரஜினி சொன்ன மாதிரி ஐ கேன் டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஆனாலும் ஐ லைக் டு ஸ்பீக் மிக்ஸ்டு இங்கிலீஷ் தமிழ், பிகாஸ் when I joined Coimbatore Institute of Technology, most of the students were from rural areas. எல்லாரும் கிராமத்துலேருந்து வந்திருந்தோம் நிறைய பேர். because they took only based on merit. எல்லாம் டாப்பர்ஸ் in the schools. ஆனால் என்னென்னா ஆங்கிலம் தெரியாது. ஒரு few students from Chennai joined. அவங்க தான் கொஞ்சம் அப்படியே பீட்ரு விட்டுட்டு இங்கிலீஷில் பேசிட்டு தெரியுவாங்க. அப்போ ஒரு 2-3 பையங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி, டேய் என்னடா இங்கிலீஷ் பேசுகிற, தமிழில் பேசுகிற, இங்கிலீஷே பேச விட மாட்டோம். அந்த ஹோல் ஃபஸ்ட் இயர் வந்து யாருமே இங்கிலீஷ் பேச முடியாது, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டில் ஃபியூ கைஸ் யூஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அதில் 2 பேர் அந்த ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ தான் வி ரியலைஸ்ட், ஆஹா படிப்புக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சேஞ்சு தெரிஞ்சுது. ஸோ தமிழில் பேசுகிறது ஒன்றும் கேவலம் இல்லை, புரியுதுங்களா? there's nothing wrong in that, right? ஓகே, நம்முடைய தாய்மொழி, ரைட்? ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக பேசலாம். ஓகே, ஸோ இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிற மெசேஜ் என்னன்னு சொன்னாக்கா, ஏதோ படித்தோம். ஐ டோன்ட் நோ ஹவு யூ ஸ்டடிட், பட் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டடி லீவ் விட்டாக்கா அன்னைக்கு போய் அந்த பழைய ஒரு 6 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை படிப்பாங்க எல்லோரும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 6 வருஷ கொஸ்டின் பேப்பர்லேருந்து ட்ரெண்டு பார்த்து இந்த வருஷம் என்ன வரும்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவேன். நான் பண்ணுற கொஸ்டின் பேப்பருக்கு என் காலேஜ் ஃபுல்லாகவே பயங்கர டிமாண்டு. எல்லாருக்கும் தெரியும், அவன் சேவியர் செட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே தான் வரும். இது என்ன படிப்பு, இதில் என்ன கற்றுக்கிட்டோம், எல்லாம் வேஸ்ட். உண்மையிலே நாங்கள் வந்து ஒன்றுமே ஜாஸ்தி படிக்கல. ஆனால் ஐ காட் த 7th ரேங்க் இன் த யூனிவர்சிட்டி just by studying 1 month before examination.
ஆனால் அது வெளியே வந்தப்போ தான் ஐ ரியலைஸ்ட். வெளியே வந்து வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எங்கள் கிளாஸில் 2 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடச்சிது. இந்த 2 பேரும் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்க, உண்மையிலே படித்தாங்க. தே ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். மற்ற யாருக்கும் வேலை கிடைக்கல. ஸோ சின்ஸ் ஐ டிட் நாட் கெட் அ ஜாப், ஐ வென்ட் ஃபார் எம்டெக். எம்டெக் படித்து வேலை கிடைக்காதனால ஐ வென்ட் ஃபார் பிஹெச்டி. ஐஏஎம் கல்கட்டாவில் போய் ஐ டிட் அ பிஹெச்டி இன் ஓஆர். அப்போ தான் உண்மையிலே படிக்க ஆரம்பித்தேன், எப்படி படிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உண்மையாக ஒரு 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 இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், அந்த படிக்கிற விதம் இருக்குது இல்லையா, அது வந்து இட் ஹேஸ் டு சேஞ்ச். அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கே போன அப்புறம் தான் ஐ ரியலைஸ்டு, கல்விங்கிறது ஒரு 4 வருஷத்தில் படித்து முடிக்கிறதோ 6 வருஷத்தில் படிக்க முடிக்கிறதோ அல்ல. கல்விங்கிறது என்னென்னா லைஃப் லாங் யூ ஹேவ் டு கீப் ஆன் லேர்னிங். ஏன்னு சொன்னால் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் தேர் வி ஸ்டடிட் தேர், தே பிகம் அப்சல்யூட் இன் நோ டைம். அவங்க சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் தப்பாக ஆயிடுச்சு. இன்றைக்கி புது தியரிஸு, புது மாடல்ஸ், எவ்ரி திங் இஸ் நியூ இன் திஸ் வேர்ல்டு. அப்போது அந்த மாதிரி புதுசாக வரும் பொழுது யூ ஹேவ் டு கீப் ஆன் லேர்னிங். அப்போது உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, படிப்புங்கிறது வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் என்னைக்கு கல்லூரியை விட்டு வெளியே வர்றீங்களோ தட் இஸ் வென் யூ ஸ்டார்ட் லேர்னிங். ஒரு கம்பெனியில் போய் உட்காரும்போது தான் யூ ஸ்டார்ட் லேர்னிங். ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க, இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. யூ ஸ்டார்ட் ரீடிங், யூ ஸ்டார்ட் லேர்னிங், யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் செவரல் திங்ஸ் which normally you don't learn in a classroom. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் புக் எழுதும்போது அந்த புக்கு எழுதி முடிக்கும் போது இங்கு காயறதுக்குள்ளார அது அப்சல்யூட் ஆயிடுது. தி லாட் ஆஃப் நியூ திங்ஸ் தட் கம் இன். ஏன்னா நான் படிக்கும்போது ஐஏஎம் கல்கட்டாவில் மார்க்கெட்டிங்க்கு ஃபிலிப் காட்லர்னு ஒரு புக் இருந்துச்சு, 4th எடிஷன். இன்றைக்கி அந்த 4th எடிஷனும் இப்போ இருக்கிற எடிஷனும் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே இர்ரெலவெண்ட். அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ யூ ஹேவ் டு கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்ஐடியில் வந்து வாட் ஐ கேன் see is that probably they have given you lot of futuristic things. இன்றைக்கி ஏஐ டிஎஸ் கோர்ஸ் இருக்குது, இல்லை யூ ஹேவ் they talk about quantum computing, இல்லை இந்த மாதிரி பிளாக் செயின், இதெல்லாம் ப்ராபப்ளி தே ஆர் டாக்கிங் அபவுட் இட். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் நீங்கள் ஒரு கான்வகேஷனுக்கு வந்திருக்கிறீங்க. ஐ எம் ஷுர் யுவர் பிரின்சிபல் டாக்டர் சுஜாதா, இப்போ டாக்டர் சீனி கண்ணன், they must have done a very good job. Let's give them a big round of applause. And ஏன்னா இதுவே வந்து ஒரு 520 பேரில் இவ்வளோ பேர், ஒரு 480 பேர்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னா அது வந்து இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு, இந்த டீச்சர்ஸோட அச்சீவ்மெண்ட்டு, இங்கே உள்ள ஒரு பிரின்சிபல்ஸோட அச்சீவ்மெண்ட்டு. ஸோ லெட்ஸ் ரியலி ரெஸ்பெக்ட் தம். இப்போது நான் வந்து டாக்டரேட் படிக்கும்போது luckily I had some papers because I did my PhD in operation research. அப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச் படிக்கும்போது நியூரல் நெட்வொர்க்னு சம்திங் தே டாட். அப்போல்லாம் அது வந்து ஒரு வேக் கான்செப்டாக தான் இருந்துச்சு. we didn't have this கம்ப்யூட்டர்ஸ். அப்போ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் கிடையாது. ஸோ we were not able to practically see how these neural networks work. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் டெவலப் ஆகி அது it has reached a level where it is called artificial intelligence, right? Several other things are combined together. இதெல்லாம் வந்து இன்றைக்கி it is affecting our lives. இன்றைக்கி அதே மாதிரி அப்போ பிஹெச்டி பண்ணும்போது டெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. 2 டிஸ்பியூட்டட் ஆத்தர்ஸ் புக் இருக்குது. இந்த புக்கை இந்த ஆத்தர் எழுதினாரா இந்த ஆத்தர் எழுதினாரான்னு பார்க்கணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அதில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி என்ன வேர்ட்ஸ் இதில் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கு, இதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, வி யூஸ் டு டூ டெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸ். ஆனால் இன்றைக்கி வந்து இட் இஸ் ஆல் பிகம் ஸோ ஈஸி. ஸோ டெக்ஸ்ட் அனலிட்டிக்ஸுங்கிறது வேர்ட் க்ளவுட் ஆகட்டும், யூ ஆர் டாக்கிங் அபவுட் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் டூல்ஸ் தட் ஆர் அவைலபிள். நீங்கள் சாட் ஜிபிடிலே போட்டு கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கி. அந்த அளவுக்கு இன்றைக்கி டெவலப்மெண்ட்ஸ் ஹவ் ஹேப்பன். அதே மாதிரி வெதர் இட் இஸ் ரோபோட்டிக்ஸ் ஆர் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் தான் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது. ஸோ யூ ஆர் என்ட்ரிங் இன் டு எ கைண்ட் ஆஃப் அ வேர்ல்டு வேர் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச்.
இப்போ ஒரு ஸ்டேஜில் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி ஃபார் தட்? தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இப்போ ஆல்வின் டாஃப்லர் வந்து, ஐ டோன்ட் நோ, ஹோப் யூ நோ ஹூ இஸ் ஆல்வின் டாஃப்லர், ஃபியூச்சராலஜிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லிட்ரேட்ஸ் ஆஃப் த 21st century ஆர் த பீப்புள் ஹூ ஆக்சுவலி கெனாட் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏதாவது கற்றுக்கிறணும், அப்புறம் அதை மறக்கணும், அப்புறம் புதுசாக கற்றுக்கிறணும். இப்படி இருந்தால் தான் யூ கேன் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு. இப்போது எனக்கு வந்து ஐ டென்ட் ரியலைஸ், ப்ராப்ளி ஐ ஹேட் திஸ் எபிலிட்டி இன் மை செல்ஃப். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஐ வில் நெவர் கெட் தி ஃபஸ்ட் ரேங்க். தேர்டு வருவேன், ஃபோர்த் வருவேன், செகண்ட் வருவேன், ஃபஸ்ட் ரேங்க் வரமாட்டேன். அப்போது மை ஃபாதர் வாஸ் வெரி கன்சர்ன்ட். அப்போ வந்தாங்க, ஹீ கேம் டு த ஸ்கூல். அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சிட்ருக்கிறேன். ஹீ ஆஸ்க் த ஸ்கூல் டீச்சர், என்னங்க ஏன் என் பையன் வந்து ஃபஸ்ட் ரேங்கே வரமாட்டேங்கிறான், அவன் மேத்ஸ் எல்லாம் நல்லா போடுறான், ஆனால் ஏன் வந்து ஓவரால் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அந்த டீச்சர் சொன்னாங்க, உங்கள் பையன் எதுனாலும் சீக்கிரம் கற்றுக்கிறான், ஆனால் சீக்கிரமே மறந்துடுறான் அப்படின்னாங்க. அப்போ ஐ டிட் நாட் ரியலைஸ் தட் தட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். லேர்ன் குயிக்லி, ஃபர்கெட் குயிக்லி அண்ட் ரீலேர்ன் நியூ திங்ஸ் குயிக்லி. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லைஃபோட தத்துவம். நீங்கள் பழசை பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரி, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் லிவிங் வின் த பாஸ்ட், யூ வில் நெவர் பி ஏபிள் டு சக்சீட் இன் லைஃப். பழைய தியரி, பழைய முறைகள், பழைய தத்துவங்கள் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இல்லைன்னா அதை விட்டுருங்க. அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு லேர்ன் வெரி ஃபாஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் என்ட்ரிங் இன் டு எ வேர்ல்டு வேர் த 4th industrial revolution is happening. I don't know how many of you know what was the first industrial revolution. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு? அந்த ஸ்டீம் என்ஜின் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொஞ்சம் அப்படியே மேனுவல் ஒர்க்கை மெக்கானிக்கலாக பண்ணும்போது, ஆட்டோமேட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அது வந்து 1780s ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் யூ ஹேட் த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ அதில் என்ன வந்துச்சுன்னு சொன்னாக்கா எலக்ட்ரிஃபிகேஷன். இது வந்து 1870 ஒரு 100 வருஷம் கழித்து எலக்ட்ரிசிட்டி வருது. ஸ்டீம் பவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி பவர் வரும்போது இட் லெட் டு மோர் ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0 வருது. 3.0 எப்போ வருதுன்னா ஆஃப்டர் அனதர் 100 years 1970 வருது. 70 வந்து ஆட்டோமேஷன் த்ரூ த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். 70s கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. அப்போ தான் அந்த ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ ரைட் நவ் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு ஜாப்ஸ் வேர் யூ ஆர் கோயிங் டு பி விட்னஸிங் இண்டஸ்ட்ரி 4.0. 4.0னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் digitalization and it includes automation and artificial intelligence. இன்னைக்கு நீங்கள் நுழையிற இந்த உலகத்தில் டிஜிட்டலைசேஷன், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் யூ வில் நாட் பி ஏபிள் டு சர்வைவ். அடுத்த லெவல் இண்டஸ்ட்ரி 5.0 இஸ் ஆல்ரெடி அரைவ்டு. அது என்னன்னு சொன்னாக்காக இட் இஸ் பேஸ்ட் ஆன் மேன் அண்ட் மெஷின்ஸ் ஒர்க்கிங் டுகெதர், which is already happening. If you go to the automobile industry, you will find lot of robots working along with you. But என்னன்னா மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே you will find that this kind of automation will happen. ஒன்றும் இல்லை, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் எடுத்துக்கோங்க. ரிசப்ஷனிஸ்ட்டு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் அங்கே உட்காந்துருக்காங்க, ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு ரோபோ உட்காந்துருக்கோம். ரோபோ வில் ஆன்சர் யூ. ஆல்ரெடி யூ ஹேவ் சேட் பாட்ஸ். இப்போ அந்த லெவல் அது வந்து இன்னும் சோஃபிஸ்டிகேஷன் ஆகிடும். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன வரும்னு சொன்னாக்கா ஈவன் டீச்சர்ஸ், யூ வில் நாட் ஹாவ் டீச்சர்ஸ். உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை ரோபோ டீச்சர்ஸ். அப்போ ரோபோ டீச்சர்ஸுக்கு வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும், ஒரு தடவை வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த கார்ட்ரிட்ஜை மாற்றி யூ புட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இட் வில் கம் அண்ட் டீச் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
கார்ட்ரிட்ஜை மாற்றிட்டு தெர்மோடைனமிக்ஸ் போட்டிங்கன்னா இட் வில் டீச் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி நர்சஸ் பேஷண்ட்ஸை கவனிச்சிக்கிறதுக்கு கஷ்டமான ஜாப்ஸ் எல்லாம் ரோபோஸ் ஆர் கோயிங் டு டூ. ஸோ யூ ஆர் என்ட்ரிங் இன் டு எ வேர்ல்டு வேர் யூ வில் ஃபைண்ட் தட் it is going to be man-machine interactions. You have to learn to work with, robots, humanoids and machines. இப்போ அடுத்த லெவல் என்ன வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா, ஆல்ரெடி தேர் ஆர் டாய்ஸ் அவைலபிள் அண்ட் தேர் ஆர் ஹியூமனாய்ட்ஸ் அவைலபிள் டு whom actually people take them as partners. இப்போ உங்களுடைய லைஃப் டைமில் ஆல்ரெடி 90s கிட்ஸு நிறைய பேர் கல்யாணம் ஆகலை. உங்களையும் பசங்களுக்கு எத்தனை பேருக்கு பொண்ணு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் வாட் இஸ் மோர் லைக்லி இஸ் சம் ஆஃப் யூ மே ஆக்சுவலி எண்ட் அப் மேரியிங் ஏ ஹியூமனாய்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அதே மாதிரி இன்னொரு சினாரியோ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகி எல்லாமே கொலாப்ஸ் ஆகலாம். அப்படி கொலாப்ஸ் ஆனாக்க உங்களுடைய எந்த படிப்புமே யூஸ் ஆகாது. ப்ராப்ளி யூ ஹேவ் டு ஃபால் பேக் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ஃபுட் தேர். ஸோ இன்றைக்கே கொஞ்சம் ஐஓடி இதெல்லாம் யூஸ் பண்ணி இஃப் யூ ஒர்க் வித் அக்ரிகல்ச்சர் யூ வில் சர்வைவ். அதர்வைஸ் யூ மே கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் சினாரியோவுக்கு உள்ளே நீங்கள் நுழைய போகிறீங்க. ஆஸ் யூ ஆர் கோயிங் டு என்டர் இன் டு திஸ், என்னுடைய அட்வைஸ் வெரி சிம்பிள். ஒன்று என்ஜினியர்னு சொன்னாக்கா யூ ஹாவ் டு பி க்யூரியஸ். ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் ஒய், வாட், ஏன், எதுக்கு அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லைன்னா யூ கேனாட் க்ரோ. அதே மாதிரி அடுத்த லெவலில் யூ மஸ்ட் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலிங். ட்ரை நியூ திங்ஸ், ஃபெயில் அண்ட் தென் க்ரோ ஃபாஸ்டர், ரைட், அண்ட் லேர்ன் ஃபாஸ்டர். தட் இஸ் த ஒன்லி வே யூ கேன் சர்வைவ். அண்ட் லாஸ்ட்லி ஐ வாண்ட் டு எண்ட் வித் அ ஸ்மால் ஸ்டோரி. திங்ஸ் வில் கீப் சேஞ்சிங். உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு பி ரெலவெண்ட் டுடே. வாட் இஸ் டுடே இஸ் நாட் கோயிங் டு பி ரெலவெண்ட் இன் த ஃப்யூச்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சிங் சினாரியோவில் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு கதை இருக்குது, பஞ்சதந்திர கதை. இப்போ நீங்கள்லாம் ஒரு இதில் படிச்சிருப்பீங்க, ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். 3 மீன் ஒரு குளத்தில் இருக்கும். அப்போ ஒன்று வருமுன் காப்பி, இந்த கதை தெரியுமா உங்களுக்குன்னு தெரில. இன்னொன்று வந்த பின் காப்பி, ரைட். 3வது மீன் வரும்போது அது காப்பாற்றிக்கிடும். ஸோ தி 3 டைப்ஸ். ஒன் இஸ் ப்ரோஆக்டிவ், முதல்ல அது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அது சால்வ் பண்ணிடும். 2வது வந்தப்புறம் எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். 3வது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். இட்ஸ் எ ரியாக்டிவ் ஃபிஷ். இப்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் விச் வில் ஸ்ட்ரைக் யூ லேட்டர் இன் யுவர் லைஃப். இன்றைக்கி புரியுதோ புரியலையோ, திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஆல் ஆஃப் அஸ் ஆர் மேட் அப் ஆஃப். இஃப் யூ ஆர் அ ப்ரோஆக்டிவ் பர்சன் யூ வில் சர்வைவ். அப்போ அந்த 3 மீன் அந்த குளத்தில் இருக்கும்போது ஒரு மீனவன், ஒரு ஃபிஷர்மேன் அதில் வலை விரிக்க போகிறேன்னு பேசிக்கிறான். உடனே இந்த வருமுன் காப்பி இருக்கு இல்லையா, ப்ரோஆக்டிவ் ஃபிஷ், அது போய் சொல்லுது, ஏய் நமக்கு டேஞ்சர், எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இட் எஸ்கேப்ஸ் த்ரூ அ கனால் அண்ட் கோஸ் டு சம் அதர் பாண்ட். 2வது என்ன ஆகுதுன்னா, வலையை போடுறான். போட்டால் அந்த 2வது மீன் மாட்டிக்குது. அது என்னது, வந்த பின் காப்பி. ஆகா மாட்டிக்கிட்டோம், நம்ம சாக போகிறோன்னு அது தெரியுது. உடனே அது என்ன பண்ணுச்சு, அந்த அப்படியே அவன் கொண்டு கரையில் போட்டானா செத்த மாதிரி கிடந்துக்குச்சு. இட் ஆக்டட் அஸ் இஃப் இட் இஸ் டெட். அந்த டைமில் இவன் உள்ளே போய் வலையை போட்டானா இட் ஜஸ்ட் ஜம்ப்ட் அண்ட் எஸ்கேப்ட். ஸோ அப்போ நடிக்க தெரிஞ்சிருக்குது. பிரச்சனை வந்தப்புறம் இட் இஸ் ஏபிள் டு சால்வ். 3வது மீன் ரியாக்டிவ். அது மாட்டுச்சு. மாட்டினோடனே இது வலையில் ஒரே அடியாக குதிச்சிச்சு. ஸோ அவன் தூக்கி தரையில் அடித்து அதை கொண்டுட்டான். ஸோ வாட் டைப் ஆஃப் பர்சன் ஆர் யூ? நீ இந்த முதல் டைப் ஆஃப் பர்சனா, இல்லை 2வது டைப் ஆஃப் பர்சனா, இல்லை 3வது டைப் ஆஃப் பர்சனா? திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். முதல் டைப்னா வாழ்க்கையில் பொழைச்சிக்குவேன். அடுத்து இந்த சேஞ்ச் வருது, இதுக்காக நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். ஐ வில் ப்ரிப்பேர் மை செல்ஃப்
I'll study for this அப்படின்னு சொன்னாக்க you will be successful, always successful in life. எப்பவும் அந்த தாட் இருக்கணும், அடுத்து என்ன வரப்போகுது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஓகே, திடீர்னு பார்க்குற யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ பிக் ஐடி கம்பெனி, த ஹோல் ப்ரோக்ராமிங் ஜாப் இஸ் க்ளோஸ்ட், யூ ஆர் லூசிங் யுவர் ஜாப். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஓஹோ இது வந்து எனக்கு பத்தாதுன்னு புரிஞ்சு உடனே ஓடி போய் யூ லேர்ன் சம் நியூ கோர்சஸ் அண்ட் தென் யூ சர்வைவ், ரைட்? மூணாவது டைப் ரியாக்டிவ் டைப். ஐயையோ காலேஜில் இதை சொல்லித்தரல, இந்த கம்பெனி எல்லாம் பேட், இந்த உலகமே மோசம், ஒன்று இப்படி குதிச்சிக்கிட்டு இருந்தால் யூ வில் ஒன்லி டை, ரைட்? ஸோ டிசைட் வாட் யூ வாண்ட் டு பி, ரைட்? ஸோ ஃபைனலி வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் you have to be grateful to the institution that has given you this education. It has been a big stepping stone for you. So as you step out of the institution into the real world, please know that the future is yours to shape. You only have to shape your future. Be bold, be fearless, and above all, be the kind of engineer that makes a difference. You have to make a difference. எல்லாரை போல் நானும் இருக்கிறேன், நானும் 2 கோடு எழுதினேன், நானும் சில ஒர்க் பண்ணேன்னு இருக்க முடியாது. You cannot survive like that. You have to be different and you have to make LIT proud. Now congratulations, and the class of 2024, go out there and build the future, make LIT proud. Wish you all the best and good luck to all of you. Thank you, sir, for your valuable insights and for motivating our graduates. Ladies and gentlemen, the moment we all be waiting for. I now invite our Managing Trustee, Reverend Sister Gnana Selvam, to formally declare the graduation ceremony.